லக்கணத்துக்கு சந்திர பகவான் பகையாக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் லக்கணத்துக்கு பகை பெற்று அவர் செவ்வாயோட வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க. செவ்வாய் கண்டிப்பாக அவருக்கு நட்பு கிரகம் தான். இந்த மாதிரி செவ்வாய் மேசராசியில் இருக்காருன்னு வச்சுங்க. மேசராசிலேருந்து அவர் 8ஆம் இடமான ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்துக்கு உள்ளே என்ட்ராகிறாருன்னு வச்சுங்க. விருச்சிக ராசி உள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? விசாகம் இருக்குது, அனுசம் இருக்குது, கேட்டை இருக்குது. இப்போது இந்த விருச்சிக ராசிக்குள்ளே அந்த சந்திரனுக்கு ஆகாத நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். ஏன் அப்படி இந்த அனுச நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சந்திரனுக்கு ஆகாத கிரகம். அதாவது சனி சந்திரன் செட்டே ஆகாது. சனிக்கு சந்திரன் எதிரி, சந்திரனுக்கு சனி எதிரி. இவங்க 2 பேரும் ஒருத்தர் நேர்பார்வையாக பார்த்துக்கிட்டா அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் கூட ஆகாது. அப்படின்னா எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்னு பாருங்கள். சரி, இப்போது அதுக்குள்ளே போனோம். இப்போ இந்த மாதிரி சனியோட நட்சத்திரத்துக்குள்ளே அவர் என்ட்ராகிறாருன்னு வச்சுங்க. சந்திர பகவான் சனியோட நட்சத்திரம் அனுசம், அதுக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. யாருக்கு? அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இதில் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. இந்த அமைப்பில் எப்போ பார்த்தாலும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அப்பயும் ஏற்படாது. பிறப்பு ஜாதகத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் தேய்பிரை சந்திரனாக இருந்தார்னா, இங்கே வரும்போது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உண்டு பண்ண மாட்டார். எங்கே வரும்போது 8ஆம் இடத்துக்கு அனுச நட்சத்திரத்துக்குள்ளே அவர் வளர்பிறை சந்திரனாக உள்ளே என்ட்ராகும்போது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டார். அப்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொந்தரவாக தெரியாது. அதே நேரத்தில் அங்கே தேய்பிரை சந்திரனாக இருந்து இங்கேயும் தேய்பிரை சந்திரனாக உள்ளே என்ட்ராருனாருனா கண்டிப்பாக உங்களுக்கு தோஷத்தை கொடுப்பார். கண்டிப்பாக அன்றைக்கி மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, வம்பு வழக்கு, இந்த மாதிரி சின்ன அடிபடுறது, இல்லை பெருசாக கூட அடிபடும். அதுக்கு என்ன விதிமுறைன்னு நான் சொல்கிறேன். சின்ன அடிபடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த சந்திர பகவான் உள்ளே என்ட்ராகும்போது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இங்கே தேய்பிறை சந்திரனாக 8ஆம் இடத்துக்குள்ளே உள்ளே பூந்தார்னா தொந்தரவு பண்ண மாட்டார். அங்கே தேய்பிறை சந்திரனாக இருந்து எங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தேய்பிறை சந்திரனாக இருந்து 8ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக கோச்சாரத்துக்குள்ளே என்ட்ரானார்னா தொந்தரவு பண்ண மாட்டார். அங்கேயும் வளர்பிறை சந்திரனாக இருந்து கோச்சாரத்துலேயும் வளர்பிறை சந்திரனாக என்ட்ரானார்னா கண்டிப்பாக தோஷத்தை செய்வார். அதே மாதிரி அங்கே தேய்பிறை சந்திரனாக இருந்து கோச்சாரத்துலேயும் தேய்பிறை சந்திரனாக என்ட்ரானா தோஷத்தை செய்வார். இது ஒரு விதி. அடுத்த விதியை பார்த்திங்கன்னா, அந்த சந்திரன் எந்த நிலைமையில், அதாவது வளர்பிறை ஆகட்டும் தேய்பிறை ஆகட்டும், எந்த நிலைமையில் இந்த அனுச நட்சத்திரத்துக்குள்ளே என்றானாலும் இந்த விருச்சிக ராசியை மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ 2 பேர் பார்த்தாலும், அதை கோச்சாரத்தில் அவங்க அந்த டயத்தில் கோச்சாரத்தில் இந்த 8ஆம் இடத்தை பார்த்தாக்கா மாரகாதிபதி அல்லது பாதகாதிபதி இவங்க 2 பேர் பார்த்து பார்வைப்பட்டாலும் அந்த 8ஆம் இடத்துக்கு பார்வை விழுந்து அப்போ சந்திரன் அது உள்ளே போனாலும் கண்டிப்பாக தோஷத்தை கொடுக்கும். அப்பையும் பிரச்சனைகள் ஏற்படும். வம்பு வழக்கு, கணவன் மனைவி பிரிவினை, குழந்தைங்களுக்குள்ள சண்டை, தெருவில் சண்டை, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மனப்பிரச்சனை ஏற்படுத்தும், பணப்பிரச்சனை ஏற்படுத்தும், பணத்தட்டுப்பாடை ஏற்படுத்தும், எதிர்பாராத விபத்துக்களை ஏற்படுத்தும். இது 2வது விதி. 3வது விதி, அந்த ராசிக்கு அல்லது லக்கணத்துக்கு சரராசினா 2-7, ஸ்திர ராசினா 3-8, உபய ராசினா 3-7 அல்லது 3-11. இந்த மாதிரி கிரகங்கள் அந்த 8ஆம் இடத்தை கோச்சாரத்தில் சந்திரன் அது உள்ளே பயணிக்கும்போது இந்த அமைப்பில் உள்ள கிரகங்கள் பார்த்துச்சினாலும் இல்லை அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. இது ஒரு விதி. அடுத்தது ஒரு விதி இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ 3, 6, 8, 12 கூடியவர்கள் கோச்சாரத்தில் அந்த டயத்தில் ஏதோ ஒரு பார்வையை 8ஆம் இடத்துக்கு செலுத்தி அதில் சந்திரன் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு, உறவினர்களுடன் சண்டை, மனக்கசப்பு, வாக்குவாதம், திடீர் விபத்து, மனக்கவலை, பயம், இந்த மாதிரி ஏற்படும். இதெல்லாம் பாதிப்பான ஒரு அமைப்பு. சரி, பாதிப்பை ஏற்படாதவங்க ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்கள் கொடுக்கறதுக்கு நான் ரெடி.
சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கேட்குறதுக்கு நீங்கள் ரெடினா பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.